தீபாவளிக்கு ஒரு சட்டடு செய்கிற மாதிரி ஸ்வீட் பார்த்துடலாமா? 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. வேணும்னா 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா தவிர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டிட்டு தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க, அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப வரன்னு வந்துடும். அதனால் மாவு ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துலேயே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்படி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நல்லா இந்த மாவை மூடி வச்சுருங்க. இதுக்குள்ளே 1 டம்ளர் மைதாக்கு 1 டம்ளர் சர்க்கரை, அதை பாண்டியில் போட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மேலே காட்டுற பதத்தில் பாகு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நமக்கு கம்பி ஒட்டுற மாதிரி பாகு வேணும்னு அவசியம் இல்லை. இந்த சர்க்கரையை போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் சர்க்கரை கரைஞ்ச உடனே ஒரு லைட்டான பதம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ மேலே காட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு அதை எண்ணெயில் பொரித்து எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்தால் அழகான பாதுஷா ரெடி. ரொம்ப சுவையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.